அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சினிமாவை பற்றி கிடையாது, ஒரு புத்தகத்தை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சினிமாங்கிறது நம்ம எப்படி அடிக்கடிக்கு பார்க்குறோமோ அதே மாதிரி நம்ம புத்தகத்தையும் நம்ம ஒரு பழக்கமாக நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். இப்போ நீங்கள் சினிமா பார்த்தீங்கன்னா கூட ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உடனே அது மறந்து போயிடும். 2 நாள் இருக்கும், 3 நாள் இருக்கும், மறந்துடும். ஆனால் புத்தகம் நேரத்து அப்படி கிடையாது. எவ்வளோ நாள் ஆனாலும், எத்தனை வருஷமானாலும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு புத்தகம் நம்ம மனசை விட்டு என்றைக்கும் போகாது. உதாரணத்துக்கு நான் 40 வருஷத்துக்கு முன்னே படித்த சுஜாதாவினுடைய நைலான் கயிறை இன்னைக்கு கேட்டால் கூட நான் கதை சொல்லுவேன். அந்த அளவுக்கு அந்த கதையில் வர ஒரு டைலாக் கூட எனக்கு ஞாபகம் இருக்கும். அந்த ஒன்று கூட கிடையாது. சுஜாதாவினுடைய முக்கியமான நாவலெல்லாம் எனக்கு இன்னும் மறக்க முடியாமல் மனசுக்குள்ளேயே இருக்குது. காரணம், புத்தகம் நம்ம படிக்க 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 அப்படியே ஒரு கூழாங்கல் போயிட்டு அப்படியே தண்ணி அடியில் அப்படியே தங்கிடுமே, அந்த மாதிரி நின்று போயிடும் புத்தகத்தினுடைய இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம படிக்கிற புத்தகம். இன்றைக்கி நம்ம திருடன் மணியன் பிள்ளை அப்படின்ட்டு ஒரு புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த புத்தகம் மலையாளத்தில் எழுதப்பட்டது. அதை ஜிஆர் இந்துகோபன் அப்படின்றவர் மலையாள மனோரமாவில் ஆசிரியராக இருக்கார். அவர் தான் இந்த புத்தகத்தை திருடன் மணியன் பிள்ளை அப்படின்ற இந்த ஆட்டோபயோகிராஃபி, சுயசரிதம், அந்த மணியன் பிள்ளை சொல்ல இவர் எழுதியிருக்காரு. இது மலையாளத்தில் வெளியாச்சு. மலையாளத்தில் சக்ஸஸாக போனதுக்கப்புறம் குளிச்சல் யூசப் அப்படின்றவர் தமிழில் மொழிபெயர்த்தார். இந்த புத்தகம் ஏறக்குறைய 12 பிரிண்ட்டுக்கு மேலே ரீப்ரிண்ட் ஆகி போயிருக்கு. ஏறக்குறைய நிறைய புத்தகங்கள் இது விற்பனையாகி இருக்குது. அப்படியாப்பட்ட இந்த புத்தகத்திலேருந்து ஒரு சில விஷயங்கள்லாம் சம்பவங்கள்லாம் அவர் மணியன் பிள்ளை, அவர் தான் இந்த கதையோட கதாநாயகன். மணியன் பிள்ளை அவர் வீடு பூந்து திருடன் தான். ஆனால் அவருக்குள்ளே இருக்கிற நல்ல மனுஷன் எப்பாவது ஒரு தடவை வெளியில் வந்துக்கினே இருப்பான். குறிப்பாக அவரை மாதிரி விளிம்பு நிலை மனிதர்கள், அவரை மாதிரியே ஒரு ஏழைய, ஒரு வசதி இல்லாதவனை பார்க்கும்போது அவர் ஆட்டோமேட்டிக்காக அவர் மனசில் அந்த ஈரம் கசிஞ்ச அந்த சம்பவங்கள்லாம் இந்த புத்தகத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி ஒரு வீடு புகுந்து திருடும் போது ஏற்பட்டக்கூடிய ஒரு நகைச்சுவான விஷயங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நிறைய இதில் சொல்லியிருப்பார். அதில் ஒரு சம்பவத்தை மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். இவர் ஒரு வீட்டில் திருடத்துக்காக நைட்டில் பார்த்துட்டு போயிட்டே இருப்பார். இவர் சொல்கிறாரு, இந்த வெளிநாட்டில் வேலை செய்கிறானுங்கள்ல, அந்த மாதிரியான வீடுங்களில் திருட போகிறது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். காரணம், நிறைய பேர் வீட்டில் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் கணக்கு வச்சுட்டு போகிறாரு. அந்த ஊரில் இருக்கிற நிறைய வீடுங்கள்லாம் எல்லாருமே அமெரிக்காவில் வேலை செய்கிறவங்க, யூகேல வேலை செய்கிற மலையாளிங்க எல்லாமே. இவர் மணியன் பிள்ளை கேரளாவை சார்ந்தவர். சம்பவம்லாம் கேரளா பற்றி தான் நிறைய இருக்கும் அதில். இப்போ ஒரு வீடை பார்த்துருவார். பார்த்துட்டு அந்த வீட்டில் செவரேறி குதிக்கலாம் அப்படின்ட்டு போகும்போது பார்த்தா இவருக்கு திக்குன்னு அப்படியே தூக்கி வாரி போடும். காரணம், கண்ணுக்குட்டி சைஸுக்கு இவ்வளோ ஹைட்டுக்கு 2 நாய் அந்த வீட்டில் காவல் காத்துட்டு இருக்கும். பார்த்தவொன்னே ஐயோ உள்ள குச்சோன்னு வச்சுங்க, நம்மளை உயிரோட வெளியில் அனுப்பா, சாவுதான், சங்க அர்த்தம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்கிறார். ஆனால் அந்த வீட்டுக்காரன் என்ன சவால் விடுறான், வீட்டுக்குள்ளே தூங்கினுக்கிற சவால் விடுறவன் வீட்டுக்காரனுடைய சவால் என்னன்னா, பயங்கரமான 2 கார்டு வச்சுருக்கேன், பார்க்கலாம்டா எந்த திருடம் தான் வரீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு சவால் விடுற மாதிரி தான் மணியன் பிள்ளைக்கு தெரியுது. அப்படியா, நான் ஒரு திருடனாச்சே, உள்ளே என்னால் போக முடியாதா, நாய் வச்சிட்டினா சரி இந்த சவாலை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு இவரே மனசுக்குள்ளே சொல்லிக்கிறார். சரி 2 நாய் சுற்றினு, இது உள்ளே குச்சா காலி, நம்ப இதை விட்டுரு. சரி இந்த வீட்டுக்குள்ளே நுழையினா பக்கத்து வீடு எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டை பார்க்குறாரு. எப்பவுமே இந்த வீட்டில் இருக்கிறவங்க நல்லது கெட்டது என்ன நடந்ததுன்னா,
அந்த வீட்டுக்கு போய் தகவல் சொல்லுவாங்க. அந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்து இந்த வீட்டில் பேசிக்குவாங்க. இது ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க. அதனால தான் வந்து பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்காரன் நினைப்பாங்களாம். காரணம் எது நடந்தாலும் பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு ஹெல்ப்பு கிடைக்கும். அதுக்காக தான். இப்போ நீங்கள் பக்கத்து வீட்டில் வந்து சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, யாருன்னா உள்ளே நுழைஞ்சா கூட அவன் பார்த்தா கூட எதுவும் சொல்ல மாட்டான். சண்டை போடாதீங்க பக்கத்து வீட்டு கூட, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருங்கன்னு சொல்லுறது இதுதான். இப்போ இவர் பக்கத்து வீட்டை பார்க்குறாரு, அந்த வீட்டில் எகிரி குதிக்கிறாரு. அந்த வீட்டில் எகிரி குதிச்சுட்டு சுற்றி பார்க்குறாரு, ஒன்றும் இல்லை. எப்பவுமே வந்து ஒரு வீட்டில் வந்து நான் உடைக்கிறதுக்கு போனேன்னா, பொதுவாக மலையாளிங்க வீட்டில் ஒரு ஊடு புழுந்து கதவை உடைக்கிறதுக்கு எல்லாம் பொருளும் அவங்களே வச்சுருப்பாங்க. வீட்டில் தட்டுமுட்டு சாமான் வைக்கிற அந்த ரூமை திறந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஒரு பூட்டை போட்டு வச்சு அதை உடச்சிட்டு கதவு திறந்தா உள்ள கடப்பாறை இருக்கும், சுற்றி இருக்கும், உளி இருக்கும், எல்லாமே இருக்கும். வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு கடப்பாறையை மண்ணில் புதைச்சி வச்சுருப்பாங்க தேங்காய் உரிக்கிறதுக்கு. தேங்காய் உரிச்சிட்டு அந்த கடப்பாறையை கூட ஓரமாத்து வைக்க மாட்டாங்க, அப்படியே இருக்கும். சரி, அந்த பக்கத்து வீட்டில் குதிச்சுட்டு அங்கேருந்து நான் மொட்டை மாடிக்கு போனேன். மொட்டை மாடிக்கு போயிட்டு பார்க்குறாரு. மொட்டை மாடியில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏணி ஒன்று இருக்குது. போதும் வீட்டு ஓனர் வந்து திருட வந்தானா அவனுக்கு தோதா திருடத்துக்கு எல்லாம் பொருளும் வீட்டிலே வச்சுருக்கிறான். சரி, ரைட்டு. இப்போது இந்த வீட்டிலேருந்து இப்போ பக்கத்து வீட்டுக்கு போகணும். பக்கத்து வீட்டில் கீழே சுற்றி நாய்ங்க வந்துன்னு இருக்குது. ஒரு நாய் வந்து வாசலில் உட்காந்துக்குது, இப்படி திருப்பி பார்க்குது. இன்னொரு நாய் என்ன பண்ணுது, வீட்டை சுற்றி வருது. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க அந்த 2 நாய்க்கும். இப்போ இவர் பக்கத்து வீட்டில் குதிச்சார்ல, அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற ஏணி எடுத்து இந்த வீட்டுக்கு வந்து மேலே அந்த மொட்டை மாடிக்கும் படுக்க வைக்கிறார். ரொம்ப சுகராக இருக்குது ஏணி. கொஞ்சம் ஏமாந்தா கூட கீழே விழுந்ததுன்னு வச்சுங்க, கீழே இருக்கிற நாய்கிட்ட மாட்டோம்னா அவ்வளோதான் காலி. சரி, வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்காரனுங்க நமக்கு சவால் விட்றானுங்க. பார்க்கலாண்டா என் வீட்டில் திருடு அப்படின்ட்டு. அதுதானே இன்றைக்கி நான் திருடி காட்டுறேன் அப்படின்னு இவர் மனசுக்குள்ளேயே சொல்லிவிட்டு இந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு ஏணியை வைக்கிறாரு. ஏணி மேலே மொல்லமாக அப்படியே நடந்து பக்கத்து வீட்டில் போய் அந்த நாய் இருக்கு பாருங்கள், அவங்க வீட்டில் குச்சிடுறாரு. நடக்கும்போது கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட அவ்வளோதான். இந்த புலி வந்து கயிற்றுல நடக்குது அது மாதிரி போகிறாராம். போயிட்டு அந்த குச்சிட்டாரு. இப்போ இறங்கி என்ன பண்ணுறாரு, அந்த வீட்டுக்குள்ளே போகிறார். உள்ளே இறங்கி கீழே போகும்போது பார்த்தா நாய் உருமுற சவுண்டு கேட்குது. பார்த்தா இன்னொரு நாய். ஐயோ, உள்ள ஒரு நாயா, கதை முடிஞ்சது நம்மளுது அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே ஸ்டம்பிச்சு நிற்கிறாரு. ஃபுல்லாக சடை அந்த நாய்க்கு. அப்படியே இவரை பார்க்குது. இவர் உடனே மொல்லமாக அப்படியே நின்று அந்த நாய் பக்கத்தில் போய் தடவி கொடுத்து அப்படியே ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக சும்மா அப்படி பேச்சு கொடுக்குறாரு. ஆனால் அது ஒன்றும் பண்ணல, கம்முன்னு இருக்குது. இப்போ அந்த நாய் தடவி கொடுத்துட்டே இருக்கும்போது பார்த்தா பக்கத்தில் இன்னொரு நாய். அடப்பாவிங்க, எத்தனை நாயிடா அந்த வீட்டில் வச்சுருப்பீங்க? 4 நாயா? நாய் கோட்டையாது அப்படின்னு நினச்சின்னா அந்த நாய் வந்துடுச்சு. அது வந்தவுடனே அதையும் அப்படியே இது பண்ணிவிட்டு அப்படியே தடவி கொடுக்குறாரு தலையை. இந்த 2 நாயும் சேர்ந்து மொல்லமாக நடக்க ஆரம்பிக்குது. மொல்லமாக இவர் அது பின்னாடியே போகிறார். போயிட்டா நேராக அந்த நாய்ங்களை அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்ணி சமையல் ரூமுக்கு போகிறாரு. சமையல் ரூமில் போனால் சாப்பாடு இருக்குது. இவருக்கு பசி. இன்னொரு சட்டியை திறந்து பார்க்குறாரு, ஐர மீன் குழம்பு இருக்குது. உடனே சாப்பாடை போட்டு புழிஞ்சு ஃபுல்லாக சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு அந்த மீன் முள்ளெல்லாம் கீழே போடுறாரு பாருங்கள். இந்த உள்ளே இருந்தது பாருங்கள் 2 நாய், அந்த மீன் முன்னெல்லாம் சாப்பிட்டு தான். இப்போ எஜமானி அம்மாவும் எஜமானம் தூங்கின்னு இருக்கிற அந்த ரூமை மொல்லமாக எட்டி பார்க்குறாரு. கதவு திறந்தே தான் இங்குதான். ஏன்னா 4 நாய்க்கு தான், வெளியே 2 இருக்குது, இங்கே உள்ள 2 இருக்குது. அந்த தைரியத்தில் 2 பேரும் நல்லா தூங்குறாங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு. இவருடைய வந்த வேலை முடிஞ்சிடுச்சு. எல்லாத்தையும் வேலையை வெற்றிகரமாக முடிச்சிடுறாரு. முடிச்சுட்டு நிறைய நகை இல்லையா, ஒரு 14-15 சவர நகை இருந்து தான், கொஞ்சம் வெள்ளி பொருள் எல்லாத்தையும் ஒரு மூட்டை கட்டிக்கிறார். மூட்டை கட்டின ஒன்று தான் வெயிட்டு தூக்கி பார்த்தீங்கன்னா ஒரே 12 கிலோ. இப்போ இங்கேருந்து போகணும் அப்படின்னா இந்த 2 நாயாவது பரவாயில்ல கம்முனுக்குது. வெளியில் இருக்கிறது தீவிரவாதி மாதிரி பார்த்துன்னு இருக்குது. நம்ம கதையை முடிச்சிட்டோம். சரி, இப்போ இப்படியே திரும்பி போகணுன்னா அந்த ஏணியை போட்டு வச்சது மேலே தான் அண்ணாண்ட போகணும். 12 கிலோ தூக்கினா அந்த ஏணி மேலே ஏற முடியாது.
ஸோ இப்போ தப்பிக்கணுன்னா இந்த பொருள் இல்லாத தான் ஏணி மேலே ஏறின்னு போகணும், பொருள் இல்லாத நம்ம போகக்கூடாது. இதே மெயின் கேட் வழியாகவே இந்த மெயின் வாசல் வழியாக தான் போகணும் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணின்னு அந்த மேலே ஏணியை படுக்க வச்சுருந்தார் பாருங்க, அதை தள்ளி அதே வீட்லேயே தள்ளி விட்டுறாராம். அது இருந்தால் தான் தப்பிக்கணும், அதுலேயே போகணும் அப்படின்னு மனசு ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு தள்ளி விட்டார். இப்போ இந்த வீட்டிலேருந்து மெயின் கேட்டை தவிர வேறு வழி கிடையாது வெளியில் போகிறதுக்கு. இப்போ என்ன பண்ணுறாரு, அந்த அயர மீன் சட்டி கையில் இருந்துருக்குது, அதை எடுத்துன்னு இந்த உள்ள 2 நாய் இருந்தது பாருங்கள், அதை அப்படியே மொல்லமாக கூட்டுன்னு மெயின் கேட்டை திறக்கிறாரு. திறந்தா அந்த வெளியில் அந்த நாய் ஊன்னு பார்க்குது, உருமுது, அப்படியே யாரா வெளியே வா அப்படின்ற மாதிரி. இவர் முதல்ல இந்த ஒரு நாயை கதவு திறந்த உடனே வெளியே அனுப்புகிறாரு. அது போய் அந்த நாய் பெரிய நாய்கிட்ட போய் நின்றுட்டு அப்படியே பேசிகிட்டே இருக்குது. ஒரு மீனை தூக்கி போட்டிருக்காரு. இதுக்குள்ளே வெளியில் சுற்றிட்டு இருந்தது பாருங்கள் ஒரு ரோந்து பார்த்த இன்னொரு நாய், அதுவும் வந்துடுச்சு. இப்போ இன்னொரு மீனை தூக்கி போடுறாரு. இந்த உள்ளே இருந்த 2 நாயும் போய் அந்த நாய்கிட்ட அப்படியே பேசி என்ன சொல்கிறது, நம்ம வீட்டில் இருக்கிறவன் தான், ஒன்றும் இல்லை பயப்படாத நல்லவன் தான் அப்படின்னு சொல்லுதா என்னான்னு தெரியல. அந்த மீனை சாப்பிடு பெரிய நாய்க்கு போட்டோன்னு பெரிய நாயும் ஒன்று மீனை சாப்பிட்டு அப்படியே மொல்லமாக அந்த 4 நாயும் உள்ளே கூப்பிட்றது. மீன் ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டே மறுபடியும் சமையல் ரூம் வரைக்கும் கூப்பிட்டு வந்திருக்காரு. 4 உள்ளே வந்துடுச்சான். உள்ளே வந்துட்டோன்னும் பொருளை தூக்கின்னு கதவை சாத்திட்டு அந்த சட்டியை தூக்கி போட்டு ஒரே ஓட்டம். அப்புறம்தான் இந்த 4 நாய்களுக்கு தெரியுது அதை உள்ளே போகிறான்னு. ஏன்னா அவன் வெளியில் இருந்த நாய் முதல்ல அதுக்கு ஒரு தடுமாற்றம் வருது. இவன் வீட்டு உள்ளேருந்து தானே வெளியில் வரான். வீட்டுக்காரனும் ஒரு வேலை, வீட்டுக்காரன் தெரியும் வேற யாருன்னா தங்கியிருக்கிறவனும், வாசனையும் பிடிக்க முடியாதான். ஏன்னா கையில் மீன் சட்டி இருந்ததில்ல, அந்த மீன் வாசனை தான் அந்த நாய் கடிக்குமா. அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடியாந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையிலே இந்த பரவச திருட்டு அப்படின்றார். இதுக்கப்புறம் இன்னொரு கேஸில் திருட போகும்போது மாட்டிக்கிறார். மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறாரு, போலீஸ்காரங்க அடி பின்னி எடுக்கிறாங்க. அடித்த உடனே இந்த நாய் என்பது அந்த வீட்டில் திருடினதையும் சொல்லிடுறாரு. அந்த வீட்டில் 14-15 எடுத்தேன், வெளி பொருளெல்லாம் எடுத்தேன்னு அதையும் அப்படியாப்பட்ட அடி, உடம்பெல்லாம் எழுந்து நிற்க முடியாத அளவுக்கு அடி அடிச்சிருக்காங்க போலீஸ்காரங்க. அடித்த உடனே இந்த வீட்டதையும் அந்த ஃபாரினர் வீட்டதையும் சொல்லிடுறாரு. அப்போது போலீஸ்காரங்க இந்த வீட்டுக்காரங்களை கூப்பிட்ருக்காங்க. அந்த நகையெல்லாம் அடையாளம் காட்டுறதுக்காக. இந்த நாய் வீட்டில் இருந்தார் அந்த ஓனர், அமெரிக்காக்காரர். அவர் அந்த அமெரிக்காக்காரன் அந்த அவருடைய மனைவியும் நகையை அடையாளம் காட்டுறதுக்கு வராங்க. அவர் வந்தவுடனே போலீஸ்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார், சார் அவர் அடிக்காதீங்க சார் அப்படின்னு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு, இவரை தனியாக கூப்பிட்டு அவருடைய பாக்கெட்டில் 500 ரூபா வச்சாராம். இவர் மணியம் புள்ளிக்கு திக்குன்னு ஆகுது. இவன் வீட்டில் தான் திருடணும், நான் எல்லாம் ஏமாற்றிட்டு எப்படியோ போய் திருடணும், இவன் எதுக்கு என் பாக்கெட்டில் 500 ரூபா வைக்கிறான்னு சொல்லிட்டு, சார் என்ன சார் இது அப்படின்னா, ஒன்றும் இல்லை வச்சுங்க, நான் போலீஸ்கிட்ட சொல்லிட்டு அவங்கள அடிக்கூடாதுன்ட்டு, எனக்கு 2 கேள்வி 2 விஷயம் எனக்கு தெரியணும் அப்படின்னு, அதுக்காக தான் உங்ககிட்ட நான் இப்போ தனியாக நிறுத்தி பேசுகிறேங்க, சொல்லுங்கள் சார். என் வீட்டில் நீங்கள் உள்ளே வந்ததுக்கு உண்டான எந்த அறிகுறியும் தெரியல, எப்படி நீங்கள் உள்ளே வந்தீங்க, எப்படி என் வீட்டில் திருடுனீங்க? 1. 2வது, அவ்வளோ பெரிய நாய்ங்க 2 நாய் வெளியில் வச்சுருந்தேன், அதை மீறி நீ யாரும் உள்ளே வர முடியாது அப்படின்ட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்படி ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கோம் அதுக்கு, எப்படி நீங்கள் அதை தாண்டிக்கின்னு அதை மீறிக்கின்னு நீங்கள் உள்ளே திருடிட்டு போனீங்க அப்படின்னு அந்த அமெரிக்காக்காரன் கேட்குறான். சார் நான் பக்கத்து வீட்டிலேருந்து ஏணி போட்டு தான் சார் உங்கள் வீட்டுக்கு வந்தேன். அப்படியா, சரி, இந்த நாயை எப்படி தாண்டிட்டு வந்தீங்க? சார் நாயெல்லாம் நான் ஒன்றும் பண்ணல சார், சும்மா உங்கள் வீட்டில் இருந்த ஐர மீன் இருந்தது சார், அதை தான் அதுக்கு போட்டேன், அதாவது நான் பண்ணல அப்படின்னொன்னே, இல்லைங்க நீங்கள் ஏதோ பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அமெரிக்காக்காரனும் அவர் மனைவியும் போயிட்டாங்களாம். இவர் வீட்டுக்கு போயிட்டு அந்த அமெரிக்காக்காரன் என்ன பண்ணியிருக்கா, வீட்டுக்கு போயிருக்காரு. அந்த நாய்ங்க எல்லாம் இவர்கிட்ட அப்படியே பாசத்தோடு வீட்டுக்கு போனோன்னே, காரை விட்டு இறங்கினோடனே பாசத்தோடு இவர் மேலே கிட்ட வந்திருக்குது. இவருக்கு பயங்கர கோபம்.
என்ன பெருசாக அவங்கள வாழ்த்து, அவன் உள்ளே பூந்து திருடின்னு போயிருக்கான். என்கிட்ட வரீங்களேன்னு சொல்லிட்டு அதுங்களை கண்ணா பின்னன்னு திட்டுறாரு அந்த நாய்ங்களை. வீட்டுக்கு வந்தவொடனே அதுங்க ரெண்டும் அப்படியே உட்காந்து பார்க்குது. எதுக்கு நம்மளை இவன் திட்டுறான்? நம்ம ஓனர் இது வரைக்கும் நம்மளை இதுமாரி திட்டந்தே இல்லையே, எதுக்கு திட்டுறான் அப்படின்னு அதுங்க அப்படியே முழிக்குது. அப்படியே இவர் கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. எல்லாம் 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. பெத்த குழந்த மாதிரி நினச்சவங்கள, என் பிள்ளைய விட பெருசாக நினச்சேன். கடைசியில் அவன் 1000 மீன் வச்சுருக்கிறான், அதை தின்னுட்டு அவனை உள்ளே விட்டு கம்னு விட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் கோவமாக வீட்டுக்கு போய் ரூமில் போயிட்டாராம். இந்த 2 நாயும் அப்படியே உட்காந்துன்னு அப்படியே பார்க்குது. இது வரைக்கும் நம்மளுடைய முதலாளி நம்மளை ஒரு வார்த்தை திட்டது கிடையாது. இன்றைக்கி அவன் ஏதோ திட்டான் அப்படின்னா நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறோம், அதுக்காக தான் அவன் திட்டுறான் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே ரொம்ப பிடிச்சா மாதிரி அந்த 2 நாயும் அப்படியே உட்காந்து வந்துருக்குது. இப்போ மத்தியானம் சாப்பாடு அந்த நாய்க்கு வைக்கணும். வேலைக்காரங்க எத்தனை போய்ட்டு கூண்டில் விடுறாங்க. கூண்டில் விட்டுட்டு மத்தியானம் சாப்பாடு அதுக்கு வைக்கிறாங்க. மத்தியானம் அதுங்க 2 நாயும் சாப்பிடவே இல்லையா. அப்படியே நைட்டுக்கும் வைக்கிறாங்க சாப்பாடு, நைட்லேயும் சாப்பிட்லையா. இப்படியே 4-5 நாளாக சாப்பிடாதிய அந்த 2 நாயில் ஒரு நாய் வந்து ஒரு 5 நாளில் செத்து போகுது. அதுக்கப்புறம் ஒரு 2 நாளில் அந்த பெரிய நாயில் இன்னொரு நாயும் செத்து போகுது. இப்படியே அந்த பெரிய நாய்ங்க 2மே செத்து போயிடுது, சாப்பிடாதையே செத்து போயிடுது. அதுக்கப்புறம் வந்து கோர்ட்டில் மறுபடியும் சாட்சி சொல்கிறதுக்காக அந்த அமெரிக்காக்காரனும் அவன் மனைவியும் கோர்ட்டுக்கு வராங்க. கோர்ட்டுக்கு வரும்போது அதேமாரி மணியம்பிள்ளையை நிறுத்தி மறுபடியும் மணியம்பிள்ளை பாக்கெட்டில் 500 ரூபா வச்சுட்டு, இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், அது மட்டும் சொல்லுங்கள், அந்த நாய் என்னதாங்க பண்ணீங்க? எனக்கு இப்போ கூட நம்பிக்கை இல்லை, நீங்கள் பொய் தாங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ தான் மணியம்பிள்ளை சொல்லியிருக்காரு, சார் நான் மனுஷங்களுக்கும் சரி வாயில்லாத ஜீவனையும் சரி துன்புறுத்தந்தே கிடையாது சார். எனக்கு தேவையில்லாமல் யாரையும் கை வைக்கவே மாட்டேன். உங்கள் நாய்க்கு வந்து நான் வெறும் அந்த 1000 மீனை தான் போட்டேன், வேறு எதுவும் அதுங்களுக்கு கொடுக்காது. அதை தான் அதுங்க சாப்பிட்டதுங்க. நான் அங்கேருந்து ஓடியான்ட்டேன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு. மற்றபடி உங்கள் நாய்க்கு நான் எதுவும் பண்ணல சார். அப்போ தான் அந்த அமெரிக்காக்காரன் சொல்கிறான், நீங்கள் அன்றைக்கி நைட்டு அந்த 1000 மீனை போட்டிங்கல்ல அந்த 2 நாய்க்கும், அதுதாங்க அதுங்க சாப்பிட்ட கடைசி ஆகாரம். அதுக்கப்புறம் அதுங்க எந்த சாப்பாடும் சாப்பிடாதிய அந்த 2 நாயும் செத்து போச்சு அப்படின்னு அமெரிக்காக்காரன் சொன்னோடனே ஒரு மணியம்பிள்ளைக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. என்ன சார் சொல்கிறீங்க, செத்து போச்சா? ஆமாங்க, அது 2 செத்து போச்சு. அப்போ தான் மணியம்பிள்ளை நினைக்கிறாரு, நாய் வந்து என்னை உள்ளே விட்டுட்டு சாப்பிட்டது தப்பு தான், அந்த தப்புக்காக நாய் வந்து தற்கொலை பண்ணிக்குமா? பா, இதுனா என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு ஒரு மனசில் நினைக்கிறாரு. இப்போ அந்த அமெரிக்காக்காரன் வந்து கோர்ட்டில் வந்து சாட்சி சொல்கிறாப்புல என்னான்ட்டு, இவர் வந்து என் வீட்டில் வந்து திருடவே இல்லைங்க, என் வீட்டிலலாம் வரல, இவர் இந்த பொருளெல்லாம் நான் அவருக்கு அன்பளிப்பாக கொடுத்தது, அதனால் இவரை நீங்கள் விட்டுருங்க, அவர் திருடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் வந்து இந்த புத்தகத்தில் திருடன் மணியன் பிள்ளை சொல்லியிருப்பார். ரொம்ப 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 அற்புதமான இது புத்தகம். இது நாவல் இந்த மாதிரி புத்தகம்லாம் வந்து ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப ஒரு இன்டென்சிவாக ரொம்ப ஆழமாக இருக்கிறது படிப்பாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு விளிம்பி நிலை மனிதனுடைய சுயசரிதம். அது அவன் திருடன் தான், ஆனால் அவன் வாழ்க்கையில் எதுக்காக திருடனா, அவன் வாழ்க்கையில் அவனுடைய குடும்பம் எப்படி என்ன ஆச்சு, இவன் பண்ண தப்புக்காக இவங்க குடும்பம்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டது, இவருடைய மனைவி வந்து இவர் ஜெயிலுக்கு போயிட்டோன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அந்த கஷ்டத்தினால அவங்க உயிரே போயிடுது, இறந்தே போயிடுறாங்க. இவ்வளோத்துக்கும் காரணம் தன்னுடைய திருட்டு தான். நான் என்ன நினச்சி நான் இந்த திருட்டு தொழிலில் இறங்கினேன்னு தெரியாது, ஆனால் என்னுடைய வாழ்க்கையை இந்த திருட்டு தொழிலால் என் குடும்பமே சின்ன பின்னமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சம்பவத்தையும் அவ்வளோ அருமையாக அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இவர் வந்து இதில் சொல்லியிருப்பார். அதை வந்து
ஜிஆர் இந்துகோபன் வந்து மலையாளத்துலேயும், குலைச்சல் யூசப் வந்து தமிழ்லேயும் ரொம்ப அற்புதமாக இந்த தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம தமிழ் புக்கு படிக்கிற மாதிரியே இருக்கும். நீ படித்து பாருங்களேன், அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த புத்தகத்துக்கு வந்து சாகித்ய அகாடமி அவார்டு வேறு இதுக்கு கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கான புக்கு. நீங்கள் படித்து பாருங்கள். நீங்கள் நாவல், சிறுகதை இந்த மாதிரியெல்லாம் படிக்கிறவங்க ரொம்ப விருப்பமுள்ள இருந்தால் மறக்காமல் இதை படித்து பாருங்கள். 700 ரூபாய் இந்த புத்தகத்தினுடைய விலை. நான் லைப்ரரியில் இருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப அற்புதமான புக்கு. மிஸ் பண்ணாத படிங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.